தமிழ்நாட்டில் வந்து சுமார் 60 இருப்பாங்க. நான் முதல்வர் ஸ்கீமில் மட்டுமே 56 பேர் இந்த வாட்டி. அதில் வந்து அரசு பயிற்சியில் படித்தவங்க மட்டுமே 39 பேர். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த குவான்டிடேட்டிவ் ரிசல்ட் மாதிரி குவாலிட்டேட்டிவ் ரிசல்ட்னு சொல்லுவோம். டாப் ரேங்கில் எத்தனை வந்திருக்காங்க. இப்போ இவங்க செகண்ட் ரேங்க் வந்த மாதிரி 7வது ரேங்க் 18வது ரேங்க் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இது கடந்த 10 ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த வாட்டி தான் அந்த டாப் 20 ரேங்கில் வந்து 3 பேர் வர்றது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டேட்டிவ் ரிசல்ட். இந்த கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் அவங்க ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி வேறு எந்த மாநிலமும் பண்ணாத ஒரு முன்னெடுப்பு இது. அது வந்து ப்ரிலிம்ஸுக்கு 7,500 ரூபா கொடுக்குறோம், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 25,000 ரூபா கொடுக்குறோம், இன்டர்வியூக்கு வந்து 50,000 ரூபா கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இதுவுமே இது வரைக்கும் எந்த வாட்டியுமே பண்ணதில்லை. இப்போ இந்த வாட்டி இன்டர்வியூ மட்டுமே இங்கே வந்து எடுத்தவங்க வந்து 111 பேர் வந்து எடுத்தாங்க. இங்கே அந்த டோட்டல் ரிசல்ட் 56 4 ஃபெலோஷிப் கொடுத்துறோம். ஃபெலோஷிப் கொடுத்துட்டு அவங்க எங்கே வேணாலும் போய் படிக்கலாம். அப்படி இருந்தாலும் அவங்க வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேயே வந்து படிக்கிறவங்களே 39 பேர் அப்படிங்கும்போது நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டோட நம்பகத்தன்மை எவ்வளோ தூரம் கூடியிருக்கு அப்படிங்கிறதுக்கு அது முக்கியமான காரணம் நான் முதல்வன் டீம் அவங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த அகடமிக் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எந்த தனியார் கோச்சிங் நல்லா ஜென்ரலி சொல்லுவாங்க இல்லையா, தனியார் மருத்துவமனை நல்லா இருக்கும், தனியார் ஸ்கூல் நல்லா இருக்கும், அப்படி இல்லாமல் அரசு பயிற்சி மையம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஐஐடிலாம் சொல்லுவாங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம், அந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மையை அரசு பயிற்சி மையத்துக்கு இப்பொழுது அரசனுடைய முயற்சியினால எடுக்கப்பட்டிருக்கு. கூடியிருக்கிறது இது ஒப்பிடும் பொழுது இதுதான் ரிசல்ட். பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க வந்து 89 பேர் இருந்தாங்க. ஆனால் இன்டர்வியூக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட 111 பேர் வந்துட்டாங்க. இன்டர்வியூ மெயின் வேற எங்கேயோ படிச்சிருப்பாங்க. மெயின் இன்டர்வியூக்கு வரும்போது 20 பேர் சேரம் வராங்க அப்படின்னா அரசு பயிற்சி மையத்திற்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மாணவர்கள்ட்ட கூட்டிகிட்டே போகுது. அது குறிப்பாக இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்த அப்புறமா அந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃப் அப்படி ஏறிட்டே போகுது. அது வந்து அதுக்கு முக்கியமாக இந்த நான் முதல்வன் டீமுக்கும் இந்த தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம். டாப் 10ல லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்புறம் கடந்த 10 ஆண்டுகளில் இப்போ தான் டாப் 10ல் நம்ம வந்து வரோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான இது வந்து நம்ம இந்த ஸ்கீமுக்கு உள்ளது.